ஓகே ஓகே. இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் யாருப்பா, இப்போ வந்துட்டு நிறைய ட்ரெண்டில் போயிட்டே இருக்காங்க, இவங்க கிட்ட யூனிக்னஸ் அப்படி என்ன இருக்கு, எல்லாரும் இவங்க கிட்டே போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களோட யூனிக்னஸ் என்னன்றத நீங்களே நம்ம வியூவர்ஸ்க்கும் அப்படியே எனக்கும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. ஸோ என்னுடைய யூனிக் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வந்து சிக்னேச்சர் டிசைன் ஒன்று இருக்கும். கண்டிப்பா. ஸோ என்னுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போர்ட்ரைட் ட்ரா பண்றது. போர்ட்ரைட் மீன்ஸ் உங்க ஃபேஸையே வந்து மெஹந்தில ட்ரா பண்றது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ இந்த மெகந்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்களை வந்து சில பிரைட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போடுறவங்க இருப்பாங்க, நீங்கள் அந்த பிரைட் வீட்டுக்கு போய் பண்ணுற மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்த ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் வந்து, நான் இனிமேல் இவன் வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாதுப்பா, கூப்பிட்டு வச்சு இப்படி நம்மளை பண்ணிட்டான் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. பட் ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ் மட்டும் என்னன்னா, ஒரு பிரைட் ரீசெண்டாக தான் லாஸ்ட் இயரா இந்த இயர் ஸ்டார்டிங்லன்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிரைட் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னன்னா அவங்க வீட்டுல வந்து நிறைய பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டுல என்னன்னா ஹால்ல உட்கார வச்சு போட வச்சிருந்திருக்கலாம், இல்ல பெட்ரூம்ல. மோஸ்ட்லி எல்லா பிரைட்ஸும் வந்து ஒன்னு ஹால்ல இல்ல பெட்ரூம்ல தான் உட்கார வச்சு போடுவாங்க. எங்களை கொல்லப்புறத்துல பாத்ரூம் கிட்ட உட்கார வச்சு போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி அவங்க எங்கேயும் அலையக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அவங்க வீட்டில் போய் மெஹந்தி போடுறோம். ஸோ அங்கே உட்கார வச்சு போட்டதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்க வீடியோஸ்ல பார்த்தேன் நிறைய பேர், இப்போ நீங்க எப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனீங்கன்னா, நம்மளோட விஜயகுமார் சார் வந்து பார்த்துட்டு பிரித்தா மேம் கையில நீங்க மஞ்சுளா மேம் அவங்களுடைய மம்மி போட்டோ நீங்க வரைஞ்சிங்க. ஸோ இது அந்த பிரித்தா மேம்கே தெரியாதாமே. ஆமா. ஸோ எப்படி நீங்க டக்கு டக்குன்னு அவங்க பாக்குறதுக்குள்ள நீங்க அவங்க மம்மி போட்டோ தான் நீங்க வரையறீங்க? இதுல பெரிய விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதை வரைஞ்சிட்டு எல்லார் கையிலயும் வந்து அம்மான்னு சொல்லல, கைய காமிச்சோடனே எல்லாருமே வந்து என்ன அம்மாவையே வரைஞ்சிட்டியா, என்ன அம்மாவையே வரைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது வந்து எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அக்கா வந்து கண் கலங்கின அந்த ஒரு செகண்ட் வந்து ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு எமோஷ்னலான ஒரு டச் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க இல்லாத குறைய நான் தீர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹாய் யூத் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் வணக்கம். ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா, ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட் தாங்க. என்னப்பா மெகந்தி ஆர்டிஸ்ட் சொல்ற, இத்தனை நாள் நீ இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுக்கலையே, நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சில வீடியோஸ்ல. உங்களுக்காக யூனிக்கா நிறைய பேர்கிட்ட நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தவங்க தான் வந்து இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் ராஜி. ஸோ இவங்க கிட்ட வந்து இந்த மெகந்தி ஃபீல்டு எப்படி வந்தாங்க, இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க இந்த பிஸ்னஸை வந்துட்டு எப்படி எலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் மேம். உங்ககிட்ட வந்தோடனே ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னன்னா, நம்ம மதுரைக்கு எப்படி ஜிகிர்தண்டா ஃபேமஸோ அந்த மாதிரி நம்ம சென்னைக்கு மெகந்தி, உங்களுடைய மெகந்தி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். மெஹந்தி இது வந்து நான் பாஸ்ட் ஒரு 16 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கேன். 16 இதனுடைய 17 இயர் கூட சொல்லலாம். 17 இயர்ஸ் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ப்ரொஃபஷனலா வந்து ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். இப்போ இந்த மெகந்தி வந்து 10 இயர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், நிறைய ஓடிட்டு இருக்கோம். இதுல நீங்க மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட், நான் வந்து இந்த ஒரு ஈவெண்ட் போனேன்ப்பா, என் லைஃப்லயே மறக்கவே மாட்டேன், குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும், இது ரெண்டுமே சொல்லணும். ஃபர்ஸ்ட் திங் ஒரு குட் திங் நீங்க சொல்லுங்க மேம். குட் திங் அப்படின்னா, என்னுடைய எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் வந்து எல்லா பிரைட் கிட்ட நான் ஒர்க் பண்ணதுமே எல்லாமே எனக்கு குட் திங்ஸ் தான். எதுவும் பேட் அந்த மாதிரின்னு கிடையாது. காட்ஸ் கிரேஸ் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்ஸும் நடக்கல. ஸோ இதுக்கப்புறமும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் யாருப்பா, இப்போ வந்துட்டு நிறைய ட்ரெண்டில் போயிட்டே இருக்காங்க, இவங்க கிட்ட யூனிக்னஸ் அப்படி என்ன இருக்கு, எல்லாரும் இவங்க கிட்டே போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களோட யூனிக்னஸ் என்னன்றத நீங்களே நம்ம வியூவர்ஸ்க்கும் அப்படியே எனக்கும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. ஸோ என்னுடைய யூனிக் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வந்து சிக்னேச்சர் டிசைன் ஒன்று இருக்கும். கண்டிப்பா. ஸோ என்னுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போர்ட்ரைட் ட்ரா பண்றது. போர்ட்ரைட் மீன்ஸ் உங்க ஃபேஸையே வந்து மெஹந்தில ட்ரா பண்றது. ஸோ அது இன்னொரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி, நீங்க எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்கன்னா அது அந்த ஸ்டோரியை வந்து ஆர்ட்டாவே கொண்டு வந்துருவேன்.
Wow, ஒரு super, ma'am. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைட் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லவ் ஸ்டோரியை ஆர்ட்டா கொண்டு வருவேன். ஸோ எங்க மீட் பண்ணாங்க, எந்த பிளேஸ்ல மீட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீச்லயே அவங்க மீட் பண்ணிருக்காங்கன்னா பீச் வரைஞ்சு அந்த இடத்துல 2 பேர் கை கோத்துட்டு போற மாதிரி டிரா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மீட் ஹேண்ட்ல ஃபுல் ஹேண்ட்ல 2 கையிலயும் வந்து உங்களுக்கு அந்த தீம் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டிராவல் காருக்குள்ள போறீங்க, கார்ல ஃபர்ஸ்ட் டிராவல் போறீங்க அப்படின்னா கார் வரைஞ்சு அந்த காருக்குள்ள 2 பேர் கப்பல் இருக்க மாதிரி டிரா பண்ணி இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் டிராவல்னு கீழே எழுதிடுவேன். ஒரு காஃபி ஷாப் போறீங்கன்னா காஃபி ஷாப்ல வந்து டேபிள் எல்லாம் டிரா பண்ணி 2 பேர் உட்காந்து காஃபி கொடுக்குற மாதிரி வந்து டிரா பண்ணி அது வந்து அவுட்டிங் அந்த மாதிரி ஏதாவது சம்திங். அப்ப 2 கையில ஒரு காவியமே வரைவீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. ஓகே, சூப்பர் மேம். பட் இப்போ வந்து ரீசெண்டா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு யூனிக்னஸோட பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா சாதாரணமா பண்ற அவங்களும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற அப்படி என்னதான் இந்த போர்ட்ரேட் ஸ்பெஷல் சொல்றீங்க, இதை தவிர வேற ஏதாச்சும் ஒரு போர்ட்ரேட் அப்படி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் நீங்களா கிரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ல உங்களுக்கு அது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா வந்து போர்ட்ரேட் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இதுவே. லவ் ஸ்டோரி இந்த மாதிரி கதைகள் அவங்களுடைய ஸ்டோரிய பண்ணி பண்றது இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து புதுசா இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வர பிரைட்ஸ் எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சுட்டு எனக்கும் இந்த மாதிரி பண்ணி தரீங்களா, நான் என் ஹஸ்பண்டை வந்து இங்கதான் மீட் பண்ணேன், இங்கதான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி விரும்ப ஆரம்பிச்சு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இந்த மெஹந்தி அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு? அது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து ஒரு வாட்டி சும்மா கடையில இருந்து நம்ம கோன் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து என் அண்ணா வந்து என் கையில பூவெல்லாம் வரைஞ்சு விட்டு இந்த மாதிரி சும்மா பண்ணிருந்தான். அதனால அது வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரெட் ஆகி ரொம்ப அழகா இருந்துச்சு. அது அந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் மேல நம்மளுக்கு ஆசை வந்துரும் இல்லையா சின்ன வயசுல எல்லாம். சோ அந்த மாதிரி நானே வாங்கி வந்து அதை போடுறது. அப்புறம் ஸ்கூல் டேஸ்ல அந்த அன்ரூல்டு நோட்ல கையில அச்சு வச்செல்லாம் வரைஞ்சு அதுல பென்சில்ல எல்லாம் வரைஞ்சி ஒரு வாட்டி மிஸ்கிட் அடிலாம் வாங்கியிருக்கேன் நானு. கிளாஸ்ல படிக்காம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு அனுபவம்லாம் இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி அப்ப எனக்கு தெரியல இந்த அளவுக்கு நான் ரீச் ஆவேன், இந்த அளவுக்கு வந்து இதுல இவ்வளோ ஒரு லவ்வோட நான் இருந்து ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. விளையாட்டா வந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா வந்து இருக்கு. கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் இப்படி நடத்தணும்னு பண்றீங்களா? இதுல நாங்க கேள்விப்பட்டது நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸும் எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த கிளாஸஸ் மைண்டு எப்படி வந்துச்சு? இப்போ ஏன்னா நான் ஏன் இந்த கொஸ்டின் வைக்கிறேன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் இப்போ வைக்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்காது. இதுக்கு நடுவில் நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டு நான் கிளாஸ் சொல்லித்தரேன் அப்படின்ற மைண்ட் எப்போ வந்துச்சு, எப்படி? இது வந்து எனக்கு நான் பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலா நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து எனக்கு இது கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் அந்த ஆசை வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் வந்து என்னைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா நான் ப்ரொஃபஷனலா பண்றேன் அப்படின்னு எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருந்து ஒரு 5 இயர்ஸ் அதை தோணிக்கிட்டே இருந்து பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓகே இப்ப பண்ணலாம், நம்ம நல்லா தான் பண்றோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஸ்டார்ட் பண்ணதுதான் கிளாஸ். அப்படி ஸ்டார்ட் பண்ணி இன்னொன்னு நான் வந்து சில இடத்துகளுக்கு வந்து மெஹந்திக்கு போறேன். ஸோ அங்க வந்து ஒரு 20 பேர் 30 பேருக்கு வந்து மெஹந்தி போடணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த டைம்ல வந்து ஏன் நம்ம வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு இப்போ இந்த ஆஃப்டர் கொரோனா தான் வந்து ஃபுல்லா பூம் ஆனது மேக்கப் மெஹந்தி எல்லாமே. ஸோ அந்த பீரியட்ல வந்து நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஏன் கிளாஸ் எடுக்கக்கூடாது, அந்த கிளாஸ் எடுத்து அதுல வர பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி நம்ம ஏன் வந்து நம்மளுடைய ஒர்க்குக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். ஸோ இப்போ ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வெளில போயிருக்காங்க. சூப்பர். இது என்னுடைய 29th பேட்ச். சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன் எங்கள் சேனல் சார்பா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் இப்போ இந்த மெஹந்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்களை வந்து சில பிரைட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போடுறவங்க இருப்பாங்க. நீங்கள் அந்த பிரைட் வீட்டுக்கு போய் பண்ணுற மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்த ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் வந்து நான் இனிமேல் இவன் வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாதுப்பா, கூப்பிட்டு வச்சு இப்படி நம்மளை பண்ணிட்டான் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. பட் ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ் மட்டும் என்னன்னா ஒரு பிரைட் ரீசெண்டாக தான் லாஸ்ட் இயரா இந்த இயர் ஸ்டார்டிங்லன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பிரைட் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னன்னா அவங்க வீட்டில் வந்து நிறைய பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டில் என்னன்னா ஹாலில் உட்கார வச்சு போட வச்சுருந்துருக்கலாம், இல்லை பெட்ரூமில். மோஸ்ட்லி எல்லா பிரைட்ஸும் வந்து ஒன்று ஹாலில் இல்லை பெட்ரூமில் தான் உட்கார வச்சு போடுவாங்க. எங்களை கொல்லப்புறத்தில் பாத்ரூம் கிட்ட உட்கார வச்சு போட்டுக்கிட்டாங்க.
ஸோ அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டா அவங்களுக்காக கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி அவங்க எங்கேயும் அலையக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அவங்க வீட்டில் போய் மெஹந்தி போடுறோம். ஸோ அங்கே உட்கார வச்சு போட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மேபி வந்து நான் கேட்கவும் இல்லை, ஏன் இங்கே உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும் இல்லை. நான் அந்த மாதிரி கேட்குற பர்சனும் கிடையாது. சட்டுன்னு வந்து கிளைண்ட்டை வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற பர்சனும் கிடையாது. என்ன சொன்னாலும் அமைதியாக போய்ப்பேன் நான். ஸோ அதே மாதிரி வெளியூர், நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ வெளியூர் போகும்போது எனக்கு தனியாக ரூம்ஸ் புக் பண்ணுங்க, எனக்கு தனியாக எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கேட்க மாட்டேன். போவேன், கிளைண்ட் வீட்டில் அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே மெஹந்தி போட்டு வந்துடுவேன். அதாவது உங்களுடைய யூனிக்னஸ் வந்து உங்களுடைய மெஹந்தில இல்லை, உங்களுடைய கேரக்டர்ல தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க பட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் வரேனாப்பா எனக்கு வந்து தனியா கேப் வச்சிருங்க, ரூம் வச்சிருங்க வித் டபுள் ஏசி, அப்படியே தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் பார்த்த வரைக்குமே அப்படிதான் இருக்கு. இதுதான் உங்களுடைய யூனிக்னஸ், இது சேஞ்ச் ஆகாம இப்படியே இருந்துச்சுன்னா தேங்க்யூ. ஸோ இது என்னுடைய நேச்சர் தான். ஏன்னா என் அம்மா அந்த மாதிரி இருக்காங்க, என் அம்மா வந்து இந்த மாதிரி தான். ஸோ எப்போதுமே வந்து இருக்கிறத தலைக்கு ஏத்திக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் அதே கேரக்டர்ல தான் வந்து இருக்கிறத நம்ம அந்த மாதிரி ஏத்திக்க கூடாது, எப்பவும் ஒரே மாதிரி இருந்துடணும். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க நிறைய செலிபிரிட்டி நீங்க மெஹந்தி போட்டிருக்கீங்க, அதுல உங்களுக்கு மறக்க முடியாத செலிபிரிட்டி இவங்க ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு சொல்லிட்டாங்க, அது போதும், அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன்ற மூமெண்ட் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த மூமெண்ட் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அனுராதா மேம்க்கு பண்ணும்போது அவங்க வந்து என்னன்னா நிறைய பேருக்கு நான் மெஹந்தி போட்டிருக்கேன். லைக் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10,000 கிட்ட ஒரு பிரைட்ஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ பிரைட்ஸ் பண்ணியிருப்பேன், ஏகப்பட்ட பிரைட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மினிமம் 6,000 to 7,000 பிரைட்ஸாவது நான் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நான் வந்து எந்த பிரைட் கிட்டையும் எந்த கிளைண்ட்டு கிட்டையும் நான் பார்க்காத ஒரு விஷயத்த நான் அனுராதா மேம் கிட்ட பார்த்தேன். ஏன்னா நான் போயிட்டு வந்து மெஹந்தி போட உட்கார்ந்த அந்த சனத்துல இருந்து அவங்க மொபைல் எடுக்கல, எதுவுமே பண்ணல, என் மெஹந்தியை ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் டிராயிங் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு லைன் முதற்கொண்டு ஒரு ஃப்ளவர் டிரா பண்றது முதற்கொண்டு அவங்க வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு ஆசையா இருந்துச்சு. அழகா பண்றடா, ரொம்ப அழகா பண்ற, சூப்பரா பண்ற, அந்த ஒவ்வொரு லைனுக்கும் அவங்க கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப யாருக்குமே கிடைக்காது நிஜமாவே. அவங்க சொல்ல எனக்கு இன்னும் நல்லா பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செய்யற வேலையை ரசிக்கிற கிளைண்ட் இருக்காங்களே அப்படின்னும் போது அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது என்னைக்குமே எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஓகே சூப்பர். உங்க வீடியோஸ்ல பார்த்தேன் நிறைய பேர் இப்போ நீங்க எப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் சார் வந்து பார்த்துட்டு பிரித்தா மேம் கையில நீங்க மஞ்சுளா மேம் அவங்களுடைய மம்மி போட்டோ நீங்க வரைஞ்சிங்க. ஸோ இது அந்த பிரித்தா மேம்கே தெரியாதாமே. ஆமா. ஸோ எப்படி நீங்க டக்குன்னு அவங்க பாக்குறதுக்குள்ள நீங்க அவங்க மம்மி போட்டோ தான் நீங்க வரையறீங்க? ஆமா, ஆக்சுவலி என்னன்னா அவங்க அக்கா பிரீதா அக்காக்காக தான் நான் மெஹந்திக்கு அங்க போயிருந்தேன். அப்புறம் விஜயகுமார் சாரோடைய ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கு அப்புறம் பெரிய அக்கா கவிதா அக்காக்கு எல்லாருக்குமே வந்து நான் தான் மெஹந்தி பண்ணியிருந்தேன். அப்படி இருக்க பட்சத்துல பிரீதா அக்கா வந்து உட்காரும் போது வந்து அந்த செகண்ட் வரைக்கும் நான் இதுதான் பண்ண போறேன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆன் த ஸ்பாட் எனக்கு திடீர்னு ஏன் நம்மளுடைய சிக்னேச்சர் டிசைன் வந்து பொட்ரைட் தானே, அதையே நம்ம கொடுக்க கூடாது. இன்னொரு பக்கம் என்னன்னா அக்காவுக்கு வந்து அவங்க அம்மாவனா ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பவுமே நான் என்ன நினைப்பேன்னா ஒரு கிளைண்டா இருக்கட்டும் பிரைடா இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்கும்போது அந்த விஷயம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு தான் யோசிப்பேன். நான் வரைகிற அந்த டிராயிங் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு யோசிப்பேன். அப்படி இருக்க பட்சத்துல அப்படி யோசிச்சுதான் சடனா எனக்கு கிளிக் ஆச்சு, ஏன் அவங்க மம்மி ஃபேஸை வந்து அக்கா கையில வரையக்கூடாது அப்படின்னு தோணி அந்த ஸ்பாட்ல அக்கா முன்னாடியே உட்காந்து ஸ்க்ரால் பண்ணி அக்கா அம்மா போட்டோ வரையட்டுமா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டப்ப பண்ணுவியாடா, நிஜமா பண்ணுவியாடா, அக்கா வந்து ரொம்ப டவுட்டா கேட்டாங்க, நிஜமா பண்ணுவியா அப்படின்னாங்க. ஓகேக்கா பண்ணிடுவேன், நோ இஷ்யூஸ் அப்படின்னு வரைஞ்சோடனே செம்ம ஷாக்கு, கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப எல்லார்கிட்டயுமே அருண் விஜய் சார் இருக்காரு, எல்லார்கிட்டயுமே காமிச்சாங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு. அப்புறம் எல்லார்கிட்டயுமே இதுல பெரிய விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா அவங்க வந்து அதை வரைஞ்சிட்டு எல்லார் கையிலயும் வந்து அம்மான்னு சொல்லல, கைய காமிச்ச உடனே எல்லாருமே வந்து என்ன அம்மாவையே வரைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது வந்து எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அக்கா வந்து கண் கலங்கின அந்த ஒரு செகண்ட் வந்து ஏதோ நம்ம
பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு எமோஷ்னலான ஒரு டச் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க இல்லாத குறைய நான் தீர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பர் சூப்பர், நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வர பட்டிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்க டீச் பண்ணணும், இல்லைன்னா டீச்சிங் எங்க இருக்கு, எங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும் கெரியர் தெரியல. இப்போ வர பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, பட்டிங் ஆர்டிஸ்ட் நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல பொண்ணுங்க இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. எல்லாருமே பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்த காலங்கள் போய் இப்ப எல்லா பொண்ணுங்களும் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்தாச்சு. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க கெரியர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நிறைய போராடுங்க. மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை. ப்ராக்டிஸையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது கரெக்டாக இருக்கணும். அண்ட் எல்லார்கிட்டையும் பொலைட்டாக அமைதியாக எல்லார்கிட்டையும் பாசமா இருந்துருங்க. அப்படி இருந்துட்டாலே ஒர்க் நல்லபடியா எந்த பிரச்சனையும் வராது. நல்லா பண்ணுங்க, எல்லாருமே சூப்பரா வருவீங்க. ஓகே, ரொம்ப கியூட்டா சொல்லிருந்தீங்க. நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும், நீங்க நிறைய ஈவென்ட்ஸும் போனோம். சோ எங்க சேனல் சார்பா அதுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். இன்னொரு ஃபைனல் क्वेश्चन இருங்க. சோ உங்களுடைய நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் என்ன பிசினஸ்ல இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ண போறோம், செப்டம்பர் 12th ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ண போறோம், அப்புறம் ஆகஸ்ட் 25th ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ண போறோம். ஸோ எல்லாமே லீட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ எந்தெந்த ஆர்டிஸ்ட்க்கு பண்ண போறேன் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்மளே அப்பவும் நம்ம சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ தருவாங்க, நான் நம்புறேன். கொடுத்துறேன் எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.